அதிமுகவிலே 3 எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா, அதிர்ச்சியிலே தொகுதி மக்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் தான் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அவருடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதற்கான காரணம் அவர்கள் சொல்வது என்னவென்றால், திமுக அதிமுக கூட்டணி குறித்து பேரம் என்பது பேசப்பட்டது. தமிழக மக்கள் விஜய்க்குத்தான் ஆதரவு கொடுக்கிறாங்க, அதன் காரணமாக நாங்கள் விஜய் கட்சியிலே இணைந்து கொள்கிறோம் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைஞ்சிருக்காங்க. அதுவுமே நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா காலையிலே ராஜினாமா, மதியத்திற்கு மேல் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இது அந்த தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது நேற்றைய தினம் அதிமுகவில் இருந்ததா எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவுகளை கொடுத்த மரகதம் குமரர்கள் மதுராந்தகம் தொகுதி, ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதி, சத்யபாமா தாராபுரம் தொகுதி என 3 எம்எல்ஏக்கள் திடீரென பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அதாவது இவர்கள் இதற்கு முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் யார் தேர்ந்தெடுத்தார்கள்? அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் தான் இவர்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த மக்களிடம் கருத்து கேட்டார்களா? கிடையாது. அந்த மக்களிடம் ஏதேனும் கேட்டார்களா? கிடையாது. அந்த மக்களிடம் தான் சென்று வாக்குகளை வாங்கி அவர்களுக்கு வாக்குகள் விலகவில்லை. அவருடைய பின்புலத்தில் இருந்து அதிமுக அப்படிங்கிற சின்னத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் வாக்குகளை அந்த மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாக தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து காலையிலே ராஜினாமா, மதியம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. இப்போ இதன் பின்னணியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கல. 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது தேவை. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது அதிமுகவிலிருந்து பிரித்து அவர்கள் பக்கம் இணைத்து விட்டால் அவருடைய பதவிகள் ராஜினாமா செய்யப்படும். அதாவது கட்சி தலைவர் அடிப்படையில் பதவியில் ராஜினாமா செய்யப்பட்டுவிடும். அடுத்த 6 மாதங்களுக்குள்ள இடைத்தேர்தல் என்பது வரும். அந்த இடைத்தேர்தலில் இவர்களையே நிப்பாட்டி அந்த இடத்திலே வெற்றி வகை சூடி தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற எண்ணிக்கை அதிகரித்து விடலாம் என தற்சமயம் குதிரை பேரம் என்பது தமிழக வெற்றி கழகத்தில் நடந்து கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றமலை முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த 3 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை என்பது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திலே ஒரு கடந்த ஆண்டுகளிலே காங்கிரஸ் கட்சி இருந்து ஒரு பெண்மணி விலகி பாஜகவில் இணைந்தார். அவரும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தான் இணைந்தார். இறுதியிலே இந்த தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு என்பது கிடைக்காமல் தான் போனது. அதே நிலைமை தான் இவர்களுக்கும் வரப்போகிறது. அதிமுகவின் மூலமாக நின்று ஜெயித்து விட்டு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அந்த எம்எல்ஏ அந்த வேட்பாளர் பெயர் என்பது அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் இவர்கள் அனைவரும் இருந்தார்கள். ஆனால் இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்கு இவர்கள் அனைவரும் துரோகம் தான் செய்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த தொகுதி மக்கள் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்ப தற்சமயம் எஸ்பி வேலுமணி தரப்பு கூட அதிமுகவிலே இணைந்து விடலாம் என நினைத்துக் கொண்டுதான் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் சமரச பேச்சுவார்த்தைகளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி சரி என்று ஒத்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த 3 முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக எஸ்பி வேலுமணி தரப்புக்கு தான் தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்பி வேலுமணி தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் இது அதிமுகவிற்கும் ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் 6 மாத காலத்திற்குள்ளாகவே 4 தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படும். இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த தொகுதி, அதேபோல விஜயுடைய திருச்சி கிழக்கு தொகுதி, இந்த 4 தொகுதியிலும் சட்டமன்றத்தில் வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக இன்னும் நிறைய நபர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்பும் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கூட இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த மூவருமே அந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் செய்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக பேச்சு என்பது நடந்தது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தமிழக மக்கள் விஜய் அவர்களை எதிர்நோக்கி இருக்காங்க. அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியில இணைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இணைந்து விட்டீங்க, 6 மாத காலங்கள் அந்த உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? 6 மாத காலத்திற்கு உங்கள் தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு விடுமே. அந்த காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே உங்களால் எந்த ஒரு நபராலும் எதுவும் செய்ய முடியாதே. மறுபடியும் தேர்தல் என்பது வந்த பின்புதான் அந்த இடத்திலே சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட பின்புதான் அந்த மக்களுக்கு நன்மையாகட்டும் அடிப்படை வசதிகளாகட்டும் அனைத்துமே செய்து கொடுக்க முடியுமே. அதை அவர்கள் யோசித்தார்களா? கிடையவே கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும்
அதாவது இனிமேலும் அதிமுகவிலே பயணித்தால் கண்டிப்பாக இதற்கு 2026 ஆகட்டும் அதற்கு அடுத்த கட்டமாக வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கப் போவது கிடையாது. நாம் ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியிலே இணைந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு கிடைக்கும். அந்த இடத்தில் நாம் வெற்றி வகை சூடிவிட்டால் அதற்கு எதனும் நமக்கு அமைச்சர் பொறுப்போ முக்கியமான பொறுப்புகளோ கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என சொல்லித்தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நபர்களுமே அதிரடியான ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது அதிமுகவிலிருந்து தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்த அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல், அதேபோல பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார், அதேபோல தாராபுரம் தொகுதி சத்யபாமா. இந்த 3 நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் எம்எல்ஏ பொறுப்பில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த 15-20 நாட்களுக்குள்ளாகவே தமிழகத்துடைய முதலமைச்சர் கூடிய விஜய் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்கிறார். அதனால் காரணமாக நாங்கள் ஆளும் கட்சியிலே இணைகிறோம், திமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாடு அதிமுக எடுத்தது என ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே எடுத்திருக்கட்டும், ஒரு பேச்சுக்கே எடுத்திருந்தாலுமே இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்கிறதா? கிடையாது. ஒரு அந்த தோல்வி நேரத்திலேயே அந்த தோல்வியோட விரக்தியிலே எடுக்கக்கூடிய விஷயத்தை இப்பொழுது வைத்துக்கொண்டு அதிமுக திமுக கூட்டணி வைக்க ஆரம்பித்திருக்கிறது, அதன் காரணமாக நாங்கள் வெளியேறுகிறோம் என சொல்வது எந்த விதத்திலே நியாயம் அப்படிங்கிறதா தற்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் மூவருமே பார்த்தீங்கன்னா அந்த பதவியை ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு மேல் வரக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 5-6 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நமது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பாக எஸ்பி வேலுமணி தரப்பும் சிவி சண்முகம் தரப்பும் அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவுகளை பலப்படுத்தக்கூடிய அதாவது ஆதரவுகளை இனிமேல் வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துடன் இதற்குரிய வேலைப்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த 3 நபர்களுமே தற்சமயம் வெளியேறுகிறாங்க. பேசாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு அதிமுகவிலே எந்த ஒரு பிளவும் இன்றி அதிமுகவிலே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இன்றி அதிமுகவிலே பொதுச்செயலரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையில் இருந்து எதுவும் செய்யாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு எஸ்பி வேலுமணி தரப்பும் சிவி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருந்தால் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்திருப்பார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எப்படி செய்வதற்கு வாய்ப்புகளே கிடைத்திருக்காது அப்படின்னே கூட சொல்ல. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்றாங்க. அது மட்டுமல்லாமல் அவரிடம் குதிரை பேரம் என்பது பேசப்பட்டிருப்பதாகவும் அந்த பேரத்தின் மூலமாகத்தான் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பதாகவும் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வகை சூடுவார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் இதுவரைக்கும் அதிமுகவின் மீது பல நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலம் என்பது கொரோனா காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாக திறமை என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும், ஏன் திமுகவினருக்கே தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். இதற்கு மேலும் அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்த விக்கெட்டில் விழ ஆரம்பிக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணி தரப்பும் இதற்குரிய முடிவுகளை எடுத்து ஒன்றிணைந்தக்கூடிய வேலைப்பாடுகளை பார்ப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து போனது பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே गाइस.